சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சுகன்யா உங்களோட இணையிறது. இன்னைக்கு நம்ம கூட கான்வர்சேஷன்ல இணைகிறாரு ஜெர்னலிஸ்ட் வெங்கடேஷ் சார். அவரை வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம் டு தி ஷோ சார். வணக்கம். ஸோ எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். இன்னைக்கு ஆஸ் யூஷுவல் ரஜினி சார் பத்தி நீங்க நிறைய பேசிக்கிட்டு இருக்கோம். லாஸ்ட் எபிசோட்ல கூட நம்ம பேசணும் சார். அதன் ஒரு தொடர்ச்சியா இன்னைக்கு பார்க்க இருக்கிறது ரஜினி சார் எப்பவுமே ஒரு சூப்பர் ஸ்டார், நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ ரஜினி சார் இந்த சினிமா இண்டஸ்ட்ரி விட்டே போகக்கூடிய ஒரு தருணம் வந்துச்சு. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாபா திரைப்படம். பாபா திரைப்படம் வரப்போது, ரிலீஸ் ஆக போது, அவர் நடிச்சிட்டு இருக்கும் போதே என்ன சொல்லிட்டாங்கன்னா இதுதான் அவருடைய கடைசி படம் அப்படின்னு பேசப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் சினிமாவிலே இருக்க மாட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அரசியல் வருவாருன்னு சொன்னாங்க. நிறைய காசிப் வந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு மாங்காவே அவர் போக போறாரு அப்படின்னு கூட பேசினாங்க. ஏன், என்னாச்சு, அவ்வளோ டிப்ரெஷன், ஏன் இவ்வளோ வெறுப்பு, ஏன் மக்களை பிடிக்கலையா, தமிழ்நாட்டு மக்களை பிடிக்கலையா அப்படிங்கிற ஒரு பெரிய கான்ட்ரவர்சி வந்துச்சு. அப்போ ரியலாவே என்ன சார் நடந்துச்சு? இல்லை, ரஜினி சாருடைய வளர்ச்சி மிகப்பெரிய வளர்ச்சிங்க. 2000 பார்த்தீங்கன்னா வேற லெவலில் போய் இருக்கார். அவர் 2002-2003 அவருடைய லட்சிய படமாக ஒரு 2 படம் தான் எடுத்து சொன்னார். ஒன்று ராகவேந்திரன், அது 100th ஃபிலிம் கே பாலச்சந்திரன் அவர்கள் தயாரித்து படம் ஓடுது. வரலையும் ரெண்டாவது விஷயம், என்னுடைய ட்ரீம் ப்ராஜெக்ட் ராகவேந்திரனை பண்ணணும்னு சொல்லி அந்த படம் பண்ணாங்க. பட் இதற்கு பிறகு ஒரு பாபாஜி அவர்களுடைய ஆன்மீக குரு, அவரை நினச்சி டக்கு நினச்சா இமயமலை போயிடுவார். அப்படி அவருடைய சில விஷயங்களை எடுத்து பண்ணணும்னு ரொம்ப லைக் பண்ணாங்க. அதனால் நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணுவோம், பட் வேறு ஒரு கம்பெனி கொடுத்து நம்ம பண்ண வேண்டாம். அந்த 100வது படம் ராகவேந்திர படம் கே பாலச்சந்திரன் அவர்கள் பண்ணிட்டாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால 100வது படம் அவரே இருக்கட்டும். இந்த படம் நாமளே ப்ரொடியூஸ் பண்ணணும் தான் லோட்டஸ் ஃபிலிம்ஸ் சம்திங் ஒன்று ஆரம்பித்து ரஜினி சாருடைய ஓன் பிக்சராக பாபா படம் உருவாகுது. மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன். பட் இவருடைய வளர்ச்சி நிறைய பேருக்கு பிடிக்காம இருந்த ஒரு பீரியட் ஒன்று இருக்குது. அரசியலில் அரசியலுக்கு வந்தால் என்ன ஆகும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை மாறி, இதற்கு பிறகு ரஜினி அரசியலுக்கு வரக்கூடாது, பட் எப்போ வருவார் அப்படின்ற ஒரு டாபிக் ஒன்று போயிட்டே இருந்த ஒரு பீரியடு வேறு. அந்த ஒரு சூழ்நிலை மாறுது. இப்போ இந்த பாபா படத்தோட ரஜினிஸோட சாப்டர் க்ளோஸ் பண்ணு நிறைய பேர் ஐடியா பண்ணிட்டு இருந்த ஒரு பீரியட் அந்த டைம். பட் இவருடைய ஓன் ப்ரொடக்ஷனில் தயாரான பாபா படம் ரொம்ப கோகோ கோலா கம்பெனி கிண்டியில் தான் செட் போட்டு ஃபுல்லாக பண்ணாங்க. நம்ம காளிகாம்பாலுடைய செட் போட்டு அங்கே தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தது. யார் அனாவசியமாக உள்ள உடலை, ஆனால் பாதுகாப்பு நலன் கருதி நிறைய பேர் உடலை உள்ள யாருமே. அப்போ ரஜினி சார் சில அச்சுறுத்தல்களும் இப்போ நிறைய இருந்த ஒரு பீரியடு வேறு. அப்போது அந்த படம் மிகப்பெரிய அளவில் போகும்னு பேசப்பட்ட ஒரு விஷயம் எதிர்பாராத விதமாக படம் ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் ஆகும்போது பாட்டாளி மக்கள் கட்சி அவங்கெல்லாம் சேர்ந்து எதிர்ப்புகள் நிறையா கொடுக்குறாங்க. பட் அந்த படத்தில் வரும்போது தான் நீங்கள் இந்த காட்சிகள் வரக்கூடாது, தண்ணி அடிக்கிறது, சிகரெட் பிடிக்கிறது, பிடிப்புலாம் நீங்கள் வேறு லெவலுக்கு போயிட்டீங்க, ரசிகர்கள் மத்தியிலையும் நீங்கள் தவறான வழி கொண்டு போடான்ற அந்த அளவுலாம் ரொம்ப ட்ரோல் பண்ணி பேசப்பட்ட சில விஷயங்கள். ரஜினினாலே ஒரு ஸ்டைலுக்காக தான் சிகரெட் பிடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, அது ஃப்ரேம் ஸ்டைலுக்காக பண்ண விஷயங்கள். அதோடு தான் ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய நிறையா படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சிகரெட் ட்ரிங்க்ஸ் அடிக்கிற சில ஷார்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணார், எடுத்தார் டோட்டலாகவே. ஓகே, நல்ல விஷயம் தானேன்னு சொல்லி. பட் பாபாவுடைய படம் ரிலீஸ் ஆகுது, படம் சரியாக போகலை. இதோட ரஜினி சார் ஒளிஞ்சார் அப்படிங்கிற விஷயத்தை பேசப்பட்டு ஒரு 2 வருஷமாகவே அதுக்கு பிறகு படம் பண்ணாமே தான் இருந்தார் அவர். பட் இதற்கு பிறகு எல்லா பேருமே ஏன் சார் ஒரு படம் வெற்றி வரும், தோல்வி வரும், பாபா படம் உங்களுடைய லட்சிய படம் நீங்கள் சொன்னீங்க, உங்களுடைய மன திருப்தி எடுக்கப்பட்ட படம் தான், இதனுடைய தோல்வி ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, நீங்கள் அடுத்து பண்ணுங்கும் போது அவர் அமைதியாக இருந்தார். கொஞ்சம் ஒரு மாதிரி டிப்ரெஷனில் போனாங்க, வேண்டாம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு. அந்த படத்தின் மூலமாக தோல்வி அடைஞ்சு நிறைய லாஸ் ஆனவர்கள் எல்லாருமே கூப்பிட்டு அப்போ தான் சினிமாலே ஒரு புரட்சியே வந்ததுன்னே சொல்லலாம். நம்ம அதை தயாரிப்பாளன் டிஸ்ட்ரிபியூட்டர் யாரா லாஸ், தியேட்டர் ஓனர் சார் லாஸ் பண்ணாங்க, நீங்கள் வாங்கன்னு சொல்லி உட்காந்து கேஷை பூரா ரிட்டர்ன் பண்ணார். யாருக்கு நஷ்டம் இருக்குது, நஷ்டமே யாரும் அடையக்கூடாது, நான் நஷ்டமானாலும் பரவாயில்ல அப்படின்னு ஃபுல் ரிட்டர்ன் பண்ணி கொடுத்தார். அதில் எதிர்பார்க்கவே இல்லை. நிறைய தியேட்டர்ஸ் ஓனர் டிஸ்ட்ரிபியூட்டர் இது ஃபஸ்ட் டைம் எங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம் அப்படின்னு பேசப்பட்ட விஷயம் நிறையா இருக்குது. அப்போ நம்மளால யாருக்கும் இந்த கஷ்டம் வரக்கூடாது நினைக்கக்கூடியவர் அவர். முதல் முறையாக ரஜினி சார் தான் எஸ் ரிட்டர்ன் கொடுத்தார் பணத்தை, நஷ்டமே அடையக்கூடாதுன்ட்டு. அந்த தோல்விக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன், என்னுடைய மணி லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் லாஸ் ஆகிடக்கூடாது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்து ஒரு படம் பண்ணி தரேன்னு சொல்லுவாங்க, அடுத்து சம்பளம் வரும்போது மைனஸ் பண்ணிங்கன்னு சொல்லுவாங்க. இப்படி தான் சில பேர் சொல்லியிருக்காங்க. பணத்தை ரிட்டர்ன் பண்ணது ரஜினி சார் தான் ஃபஸ்ட் டைம் பண்ணார். ஸோ அது ரொம்ப ஹாப்பியாச்சு எல்லாருக்குமே, இது எதிர்பார்க்கல அப்படின்னா. அப்போது நிறைய பேர் சொன்னது, இல்லை சார் நீங்கள் அடுத்த படம் பண்ணுங்க, பண்ணிட்டு நீங்கள் பண்ணும்போது பார்த்துக்கலாம் சார். நாங்கள் வேண்டாம், நீங்கள் முதல்ல பிடிங்கன்னு சொல்லிட்டு அப்படி எல்லாத்தையும் செட்டில்மெண்ட் பண்ணார். நம்மளால ஒரு நஷ்டம் அடைஞ்சுன்னு பேசுகிறாங்களே, வரக்கூடாது.
பேசிட்டு அப்படியே ஆஃப் ஆனார். அதற்கு பிறகு தான் சந்திரமுகி பண்ணுறாங்க. சந்திரமுகி வந்து சிவாஜி புரொடக்ஷன்ஸில் கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலையில் இருக்காங்க. அவங்க பேனர் சிவாஜி புரொடக்ஷன்ஸ் சில கடன்லேயும் இருக்காங்க. அப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது தான் பிரபுவை கூப்பிட்றாரு. என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது சிவாஜி புரொடக்ஷன்ஸ் ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. நீங்கள் கடன்லேருந்து மீண்டு வரணும், சில பிரச்சனைகள் உங்களுக்கு முடியும் அப்படின்னா ரஜினி சார் வச்சு படம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் போகுது. இப்போ ரஜினி சார்னா அவருக்கு பணம் தரணும் இல்லையா, நம்ம சும்மா அப்படி கூப்பிட்றது. அப்படிங்கும்போது இந்த தகவல் வந்து ரஜினி சாருக்கு வருது. வரும்போது உடனே வந்து கமலாமா அவர்களுக்கு ஃபோனை போட்டு, பிரபுக்கு ஃபோனை போட்டு ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்றாங்க. அவங்க எதிர்பார்க்கல, ஷாக்கு. வாங்க படம் பண்ணுவோம். இல்லை சார் இந்த அமௌண்ட் நீ வாங்க பேசுவோன்னு சொல்லிட்டு ரஜினி சார் வந்து சிவாஜி வீட்டுக்கு போனாங்க. போயிட்டு கமலாமா கிட்ட உட்காந்து பேசி, நான் உங்கள் மூத்த பிள்ளை மாதிரி நான் ஐயா சிவாஜியை பார்த்து நான் வளர்ந்தவன். என்ன பிரபு நீயே சொல்லலாம் அம்மா கிட்ட. ராம்குமார்ட்டையும் பேசி பிரபுட்டையும் பேசி உடனே படம் தயாரிங்க. வெறும் ₹1 அட்வான்ஸ் வாங்கினார். போதும் படம் முடியட்டும், பிஸ்னஸ் ஆகட்டும், அப்புறம் பேசிக்கணும். அப்படி உருவானது அந்த சந்திரமுகி படம். செம்ம ஹிட் இல்ல, கிட்டத்தட்ட 1000 நாட்களுக்கு மேலே ஒன்று படம். சூப்பர் டூப்பர் ஹிட். கலெக்ஷன் அள்ளி சிவாஜி புரொடக்ஷன்ஸுக்கு பல கோடி லாபம் வந்து இருக்கிற கடனை பூரா அடிச்சுட்டு ஃப்ரீயானாங்க. ரஜினி சார் சொல்ல என்னுடைய மூத்த பிள்ளை அப்படின்னு சொல்லி கமலாமாவே சொல்லுவாங்க. பிரபு இன்னைக்கும் கேட்டிங்கன்னா என்னுடைய மூத்த அண்ணன் ராம்குமார் இருந்தால் என் மூத்த அண்ணன் ரஜினி சார் அப்படிமா. ஸோ அந்த படம் என்ட்ரி கொடுத்து தான் அதில் பேசும்போது தான் நிறைய பேர் பாபாவில் வந்து ரஜினி ஒளிஞ்சிட்டாரு, முடிஞ்சு போச்சு கதைன்னு சொன்னாங்க. நான் கீழே விழுந்தா எந்திரிக்காமல் இருக்கிறது யானை இல்லை குதிரை, நான் எந்திரிச்சு ஓடிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்ன விஷயம் அதுதான். ஓகே. ஸோ அதில் ரீஎன்ட்ரி மாதிரி ஆரம்பித்து பேசணும் எல்லாத்தையும் வாயடைச்சார் ரஜினிகாந்த் சார். ஸோ இன்ன வரைக்குமே பார்த்தீங்கன்னா அவருடைய படங்களில் இன்றைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் பேசுகிற வரைக்குமே இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரே சூப்பர் ஸ்டார் ரஜினி மட்டும்தான். ஓகே சார், பொறுத்திருந்து பார்க்கலாம். எனக்கு இதோடய வந்து ஒரு சூட்டோட சூட்டாக வந்து அந்த டைமில் வந்து எப்படி வந்து ரஜினி சார் கமல் சார் இப்படி பேசினாங்களோ, ரஜினி ஸ்ரீதேவி கண்டிப்பாக பேசாமல் இருந்திருக்கவே முடியாது. ஒரு க்யூட் கப்புள்ஸ்ன்னு சொல்லலாம். இன்ன வரைக்குமே எல்லாருமே வந்து ஒரு லவ் சப்ஜெக்ட், ரொமான்டிக் சப்ஜெக்ட் அப்படின்னாலே வந்து ஜானி படத்தை எல்லாருமே எடுத்து பேசுகிற அளவுக்கு வந்து அவ்வளோ ரொமான்ஸ் வந்து அவங்களுக்கு அந்த படத்தில் பார்க்கும்போதே ஆஹா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல தோணும். அப்போ வந்து ரஜினி அவர்களுக்கு வந்து ஸ்ரீதேவி அவர்கள் மேல காதல் மலர்ந்தது உண்மையா இல்லையா சார்? நீங்க சொல்றது உண்மைதான். ரஜினி சார் ரொம்ப பிடிச்ச ஒரு ஆர்டிஸ்ட் ஸ்ரீதேவி அவர்கள். அவங்க பண்ணின படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கியூட் அழகா இருக்கும். நீங்க 2வது படமே 3 முடிச்சு ஸ்ரீதேவி ரஜினியும் பண்ணாங்க. ஸ்ரீதேவி எதிர்பார்ப்பு 14 வந்து இயர்ஸ் ஏதோ தான் சம்திங் உங்களுக்கு அதுலேயே பண்ணாங்க. தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ரஜினியுடைய வளர்ச்சி வேறு, ஸ்ரீதேவியினுடைய 16 லைக் வந்து வேற ஒரு லெவலாச்சு. வரிசையாக படம் போனது ரஜினியை வச்சு ஒரு சொந்த படம் பண்ணணும்னு ஸ்ரீதேவி லைக் பண்ணாங்க. தர்மயுத்தம் அவருடைய படம், ஸ்ரீதேவியோட சார்சித்ரா ஃபிலிம்ஸ் சூப்பர் டூப்பர் ஹிட். ஸ்ரீதேவிக்காக அது பண்ண ரஜினி சார் பண்ணார். அப்படியே எடுத்திங்கன்னா அப்படியே வரிசையாக வருது. ஸோ ஜானி தான் அவங்களுடைய அந்த காம்போ வந்து ரொம்ப ரொம்ப க்யூட் கப்பலாக அதான் ஒரு லவ்வர்ஸாக அப்படி காமிச்ச ஒரு படம் ஜானி. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம். பட் நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு எபிசோடில் பேசியிருப்போம், லதா அவர்கள் ரஜினி அவர்களுக்கும் லவ் இருந்ததா அப்படின்னு. அது லவ் கிடையாது, அது ஜஸ்ட் ஒரு இன்ஃபேக்சுவேஷன், ஒரு அஃபெக்ஷன் தான் சொல்லலாம் நம்ம அதை கோ ஆர்டிஸ்ட் இருந்தால. பட் இவருக்கு ஒரு லவ் இருந்தது வந்து ஸ்ரீதேவி அவர்கள் மேலே ஒரு லவ் இருந்தது. அதை மறுக்கவே முடியாத உண்மை அது. பட் ஸ்ரீதேவி அவர்களில் பொண்ணு கேட்கறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் வந்து நேரடியாக பேசிடுவோம் அப்படிங்கிற ஒரு மேட்ருக்குள்ளேயும் போகிறாங்க. அப்போது இவருடைய நெருங்கிய நண்பர் நம்ம விஜயகுமார் அவர்கள், விஜயகுமாரும் மஞ்சுளாவும் 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் தான். அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி செட்டில் ஆனது. அப்போது ஸ்ரீதேவி அவர்கள் வந்து லவ் பண்ணி பண்ணுறாங்க போது பொண்ணு கேட்கலாம், எப்படி கேட்குறது, அவங்களுடைய பர்சனாலிட்டி பாருங்க. ரஜினி சார் வேறு லெவலில் போயிட்டாரு. அப்போவும் வந்து நான் சுமாராக தானே இருக்கிறேன், அவங்க அவ்வளோ க்யூட் அழகாக இருக்கேன், எப்படி படத்தில் வேற நடிக்கிறது செய்கிறது, இது நிஜம், இது சினிமா நிழல், வாழ்க்கை நிஜம் இல்லையா? அப்படிங்கும் போது தான் யோசிச்சா நீ விரும்புனா கேட்டுருவோன்னு சொல்லி தான் பொண்ணு கேட்க போகிறாங்க. ஸ்ரீதேவி அம்மா கிட்டே பேச போகிறாங்க. ஏன்னா ஸ்ரீதேவி அம்மா அவங்கெல்லாம் வந்து ரொம்ப க்ளோஸ், ரஜினி சார்லாம் ரொம்ப இந்த ஷூட்டிங் ஸ்பாட் ரொம்ப க்ளோஸ். பட் நம்மளை வந்து ரஜினி அப்படின்னு பார்த்தவர்கள் வந்து இப்படி சொல்லும்போது தவறாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அப்படியும் ரஜினி சார் ரொம்ப பயந்ததாக ஒரு தகவல் வேறு. நமக்கு முடிவு பண்ணால் பண்ணிடலாம், வாங்க போய் கேட்டுருவோம் அப்படின்னு கேட்க போகும்போது ஒரு சந்தர்ப்பம், ஸ்ரீதேவி வீட்டில் மயிலாப்பூரில் வீடு அவங்களுக்கு. கேட்க போகும்போது அங்கே ஒரு கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்து ஆட்டோமேட்டிக் உருவாகுது.
ஓ! அதை அவருடைய நாலேஜுக்கே கொண்டு போகாம அப்படியே வெளியில வந்துட்டாங்க. வந்து ஓகே. அந்தனுடைய லவ் வந்து ஒன் சைடு லவ்வாவே போச்சு ரஜினி சார் அவர்களுக்கு. ஓகே. இது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இதற்கு முன்பாக ரஜினி சாருடைய லைஃப்ல 75க்கு முன்னாடி பியூர் ஒரு லவ் ஒன்று இருந்தது. அது தெரியுமா உங்களுக்கு? அது தெரியும். கேள்விப்பட்டேன். அதன் விளைவா தான் அவங்க ஒய்ஃப கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னு எஸ். கேள்விப்பட்டிருக்கேன். பியூர் லவ் அது. இவங்களுடைய இண்டஸ்ட்ரிக்கு வரணும்னு ரொம்ப ஹோப் கொடுத்தது அவருடைய ஃப்ரெண்டு ராஜா பகதூர். ம். 2வது அந்த பொண்ணு ஒருத்தவங்க. ஸோ 2வது அந்த பொண்ணு ஒருத்தவங்க. ம். பட் அவ்வளோ ஹெல்ப்ஃபுல் அவங்களுக்கு ரஜினி சார். பிடிச்ச ஒரு கேரக்டர். ரஜினி சார் வந்து அவங்கள விரும்பலை தவிர, அவங்க வந்து விரும்புனாங்களா அப்படின்னு கிடையாது. நீ வரணும். நீ பெரிய ஒரு ஸ்டாரா வரணும். நீ போ ரஜினின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. ராஜா பகதூர் வந்து பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ண ஒருத்தர்னா, இன்னொருத்தர் ஹெல்ப் பண்ணது அவங்க. அவங்க. ம். அவங்களும் பணம் கொடுத்து ரஜினி சார் ஹெல்ப் பண்ணாங்க அப்போ. ஓகே. இன்ன வரைக்குமே ரஜினி சார்ட்ட அந்த ஃபர்ஸ்ட் லவ் கேட்டீங்கன்னா கண்ணு கலங்குவார். நீங்க அர்ச்சனா ஒரு இன்டர்வியூல கேட்கும்போது, நீங்க ம், ம். யூடியூப்ல இருக்கு. நீங்க ஆமா, பார்த்தீங்கன்னா, ஆமா, ஆமா. அர்ச்சனா அவங்க லவ் பத்தி கேட்கும்போது, ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டன் ஆயிருவாரு. கண்ணு கலங்கும் அவருக்கு. ஃபர்ஸ்ட் லவ்க்கு போறாங்க. ம். அது நெருங்கிய நண்பர்களுக்கு மட்டும் தான் தெரியும் அந்த ஃபர்ஸ்ட் தெரியும். லவ் இருக்கிறது. இன்ன வரைக்குமே அந்த பெண்ணை தேடிட்டு இருக்காங்க. ரஜினி சார் சூப்பர் ஸ்டார் ஆனதுக்கு பிறகு இந்த கனெக்ஷனை கட் பண்ணிட்டு அவங்க விலகிட்டாங்க. அவர் இன்ன வரைக்கும் தேடிட்டு இருக்காரு. பெங்களூர் போனா தேடுவாரு. சென்னையிலயும் கார்ல போனா தேடுவார். ம். இருப்பாங்களா அப்படின்ட்டு. தெரியல. பட் அந்த ஒரு லவ் அவருக்கு இருந்த ஒரு விஷயம். அவரு வந்து ரொம்ப அடுத்து விரும்பினதுன்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஸ்ரீதேவி அவர்கள் ரொம்ப விரும்பினாங்க. பட் அதுவும் நடக்கலைங்கும்போது, ரஜினி சாரை விரும்பினவங்க இப்ப இருக்கிற இந்த லதா மேடம் அவங்க. அவங்க ஓகே. வந்து இந்த ரஜினி சார் லைக் பண்றாங்க. ஓகே. ஒரு ஓகே. ரசிகையா இருந்து ம். எத்திராஜ் காலேஜ்ல இருந்து ஒரு இன்டர்வியூக்கு போகும்போது தான் ம். அவங்களுடைய அஃபெக்ஷன் வரும்போது தான் இந்த விஷயம் தான் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் கேள்விப்பட்டு, அவர்கள் பேச்சுவார்த்தையில தான் பண்ணி, ரஜினி மாரி ஒரு நல்ல பையனை பார்க்க முடியாதுன்னு எம்ஜிஆர் சர்டிஃபிகேட் குடுத்தாங்க. அதற்கு பிறகு தான் இவங்களுடைய மேரேஜ் திருப்பதியில நடந்தது. ம். ஸோ இவருடைய வாழ்க்கை சிறப்பா போகுது. இந்த லவ்ங்கிறது வந்து எல்லாருக்குமே இருக்கு ரஜினி சார் சொல்லுவார். ம். அதுவும் ஃபர்ஸ்ட் லவ் இல்லாத மனிதனே கிடையாதுன்னு சொல்லுவார். கண்டிப்பா. அவருக்கும் இருக்கு. ஓகே சார். ஸோ இதோட வந்து ஒரு முக்கியமான கேள்வி, கடைசி கேள்வி அத எடுத்துக்கலாம். எல்லாருமே வந்து ரஜினி சாரோட கால் ஷீட்டுக்காக வெயிட் பண்ண காலம்லாம் உண்டு. பட் ரஜினி சாரே ஒரு ஹீரோயினோட கால் ஷீட்டுக்கு வெயிட் பண்ணதா நாங்க வந்து கேள்விப்பட்டோம். நன் அதர் தென் சில்க் ஸ்மிதா அவங்க தான். அவங்களோட காம்போ அண்ட் வந்து டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ஹிட் ஆகும். ஸோ அதுக்காக சில்க் ஸ்மிதா கிட்ட கேளுங்கன்னு சொல்லி ரஜினி சாரே வந்து வெயிட் பண்ண காலங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையா? உண்மைதான் அது. ஏன்னா நீங்க 3 முகம் படம் பார்த்தீங்கன்னா, சில்க் ஸ்மிதா ரஜினி பேரா பண்ணியிருப்பாங்க. 3 ரஜினியில ஒரு ரஜினி. அடுத்த வாரிசு படத்துலயும் பார்த்தீங்கன்னா, ரஜினி சாரையும் ஜோடியா பண்ணியிருப்பாங்க. தங்கமகன் படம். அதுலயும் சில்க் ஸ்மிதா. சில்க் ஸ்மிதாவுக்காகவே கேரக்டர் உருவாக்குனாங்க ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ். இவங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் அட்ராக்ஷனா நல்லா இருக்கும் அப்படிங்கும்போது, இப்ப எப்படி காமெடிக்கு வந்து எம்ஜிஆர், சிவாஜி இருக்கும்போது நாகேஷ் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட்டது. இவருக்காகவே கதையில சீனை உருவாக்குவாங்க. அப்படி உருவாக்குனது தான் சில்க் ஸ்மிதாவுக்காகவே சப்ஜெக்ட்ல ஒரு கேரக்டர் உருவாக்குவாங்க. கமலஹாசனுக்கு இந்த சகல கலாவலன்ஸ் 3ஆம் பிறை. ம். அதெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா, சில்க் ஸ்மிதாவுக்காகவே உருவாக்கப்பட்ட இது. ம். அவருடைய பிஸி ஷெட்யூல்ல டேட்டே இல்லாதபோது, ரஜினி சார் சில்க் ஸ்மிதா டேட் கிடைச்சோன்னே சொல்லுங்க, நான் உங்களுக்கு தர்றேன்னு சொல்லப்பட்ட விஷயம் நெறைய இருக்கு. அவர்களுக்காக இவர் டேட் ஒதுக்கி குடுத்து நடிக்கப்பட்ட படங்களும் நெறையா இருக்கு. நீங்க அடுத்த வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ கியூட்டா இருப்பாங்க சில்க் ஸ்மிதா. அவங்களோட ரேஞ்சே வேற. பட் நல்ல பொண்ணு, நல்ல மனசுள்ளவங்க அவங்க. ஸோ அப்படி ஒரு கேரக்டர் அது. கடவுள் தான் சில பேரை கூப்பிட்டுக்குவாங்கன்றது சில்க் ஸ்மிதாவை கூப்பிட்ட விஷயம் அப்ப. பட் அது மாரி சில்க் ஸ்மிதாவுக்காக ரஜினி சார் வெயிட் பண்ண பீரியடு நெறைய படங்களுக்கு இருக்கு. ஏன்னா அவங்களோட கிரேஸ் அந்த அளவுக்கு ரொம்ப அதிகம். கேரக்டரும் பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாமர் ஆர்டிஸ்ட் தானேன்னு சொல்லி சும்மா ஒரு பாட்டுக்கெல்லாம் குடுத்துட்டு போக மாட்டாங்க. ஹீரோயினுக்கு ஈக்குவலா அந்த கேரக்டர் அமையும். அப்படிதான் உருவாக்கப்பட்டுச்சு நெறைய இப்ப படங்கள். மாரிலாம் கிடையாது. இப்பலாம் சும்மா அப்படியே வந்தாங்க கிளாமருக்காக யூஸ் ம். பண்ணிட்டு போறாங்கல்ல. அவங்களும் ஒரு ஹீரோயின் மாரியே வருவாங்க நீங்க பார்த்தீங்கன்னா. அப்படிதான் கேரக்டர் உருவாச்சு. அவங்களுக்கும் ஒரு ஃபேன் கிளப் அதிகமா இருந்தது. சில்க் ஸ்மிதான்னா ஒரு ஃபேன் பை நெறைய இருந்தாங்க. ஸோ அதனால அவர்களுடைய டேட்டுக்காக நம்ம வந்து இந்த கேரக்டர் சில்க் ஸ்மிதா போடணும்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க டைரக்டர் சொல்லிட்டாருன்னா, என்னோட டேட்டுக்கு இருந்தா பாருங்க, இல்ல அவங்க டேட் குடுங்க நான் அட்ஜஸ்ட் பண்ணி தரேன்னு சொல்லி ரஜினி சாரும் டேட் அட்ஜஸ்ட் பண்ணி குடுத்து நடிக்க வச்சு நெறைய இருக்கு. ஸோ இன்னைக்கு நெறைய விஷயம் பேசணும். அண்ட் வந்து நெறையா வந்து ரஜினி சார் பத்தின விஷயங்கள், தெரியாத விஷயங்கள் எல்லாமே எங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க சார். இன்னைக்கு நிகழ்ச்சியில இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.